சார், அதாவது யார ராஜ்பவன் மாளிகை இந்த பதிவில் இணைத்திருக்கிறது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்று சார். யாரெல்லாம் இணைத்திருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இங்க வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்தது அவசர காலத்தை நினைவூட்டுகிறதுன்ட்டு போட்டிருக்கக்கூடிய பதிவில் யாரையெல்லாம் சேர்த்திருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்னுடைய நாட் நரேந்திர மோடி, அது வந்து அவருடைய தனிப்பட்ட கணக்கு. பிஎம்ஓ இந்தியாவை சேர்த்திருக்கிறார், ரொம்ப ப்ரொஃபஷனலா, சரிங்களா? அதே போல அமித்ஷா கணக்கு ஆட் பண்ணல. எந்த கணக்கு அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய கணக்கு. ஆமா. அப்புறம் எம்ஐபி இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், அப்புறம் பிரஸ் இன்ஃபர்மேஷன் இந்தியா, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதனுடைய இந்தியா, அப்புறம் டிடி நியூஸ், ஆல் இண்டியா ரேடியோ, ஏஎன்ஐ, பிடிஐ, இது ரெண்டு இந்தியாவுடைய தனியார் நியூஸ் ஏஜென்சிகள், ரொம்ப பெருசு சார். ஒரு 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 கற்பனைக்கு நம்ம வச்சுக்கோங்க, நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆங்கில நாளேடுகள் தமிழ்நாட்டில் வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலவுகிறது, ஆளுநர் விமர்சனம் அப்படின்ட்டு ஒன்று போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுநர் ஆதரவு போடுறாங்க, அதுதான் சொல்றேன் சார். அதுக்காக தான் போடப்பட்டிருக்கு. இப்போ அது அகில இந்திய அளவில் இந்த ஸ்டேட்டோட இமேஜ் டார்னிஷ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே பதிவிடப்பட்டதா நம்ம கருதலாமா, இல்ல ஆளுநர் தனிப்பட்ட வகையில் அவருக்கு தோன்றியதே ஒரு எழுத்து வடிவத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப ரொம்ப அவர் பேசிட்டோம். மிகுந்த தந்திரத்தோட தேசிய கீதத்தை தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு அவமதித்ததுங்கிற செய்தியை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக மிகப்பெரிய சதி வஞ்சகத்தை தான் ஆளுநர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் நீங்க வந்து ஒரு தேசிய கீதத்தை ஆண்டு இவரு தேசிய கீதத்தை அவமதித்தார்னு பிரச்சனை வந்தது. அதனால இந்த ஆண்டு சட்டப்பேரவையே தேசிய கீதத்தை அவமதிச்சு அப்படித்தான் சொல்லி இவர் வந்து நீங்க தமிழ் மாநிலத்துக்கு வெளியே நீங்க சொன்ன மாதிரி அகில இந்திய அளவில் அல்லது சர்வதேச அளவில் ஒரு மாநில கூட்டாட்சி நடக்கிற ஒரு மாநில அரசின் மீது அவதூற இவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் சட்டப்படி. இது மாதிரி நீங்க தமிழ்நாடு மாநில பேரவையில் தேசிய கீதத்தை அவமதித்ததாக அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற ராஷ்டிரபதி பவன்ல இருந்துகிட்டு, ராஜ்பவன்ல இருந்துகிட்டு இப்படிப்பட்ட ஒரு அவதூறு செய்தியை பரப்பி நாட்டில் ஒரு அமைதியை அல்லது ஒரு உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்புவதில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அரசியல் சாசனத்தினுடைய சீஃபே இப்படி பண்ணாருன்னா இதை விட நாட்டில் இது என்ன ஒரு அறிவு சமூகம், இது என்ன ஒரு இது ஒரு ஜனநாயக பண்புகளோட அரசியல் சாசன சட்ட முறையமைவுகளோடு ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற ஒரு நாட்டில் ஆளுநரே இப்படி தெரிந்தே திட்டமிட்டு அரசியல் காரணங்களுக்காக, மலிவான விளம்பரங்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை தேச அளவில், நாடு அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க இது ஒரு ஒரு தாழ்வை ஏற்படுத்துகிற, இந்தியா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிற வகையில் ஆளுநர் திட்டமிட்டு சூழ்ச்சியாக தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார். ஆகவே நம்ம ஏற்கனவே நம்ம துரைபாண்டியன் ஐயாவோ நம்ம ராமசுப்ரமணிய ஐயாலாம் சொன்ன மாதிரி, நம்ம ராஜாராயன் ஐயா சொன்ன மாதிரி, இது பெரிய அளவில் ஒரு மக்கள் போராட்டத்தை நம்ம முன்னெடுத்து ஆளுநர் திட்டமிட்டு அரசியல் செய்கிறார். அவர் வந்து ஒரு நிர்வாக தலைமையிலிருந்து மாறி ஒரு 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 நம்ம இந்த தீநகரில் பாஜக ஆஃபீஸுக்கு பேர் அது என்னமோ சொல்கிறாங்களே, என்னமோ பவன் கமலாலயத்திலிருந்து ஒரு ஸ்போக் பர்சன் பேசுகிற மாதிரி ஆளுநர் நடந்துக்கிறதுனால அதை ஒட்டி முருகன் பாஜகவினுடையவர்கள் எல்லாம் ஆளுநரை ஒட்டி கருத்தை அல்லது ஆளுநருக்கு ஆதரவாக முருகனே மத்திய அமைச்சரே அதை வந்து ஆதரித்து பேசுவதெல்லாம் ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு, அரசியல் சாசன மரபுகளுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவதூறு செய்து சிறுமைப்படுத்துவதற்கு எத்தனைக்கிற போக்குக்கு ஆளுநர் உடந்தையாக இருக்கிறார் அல்லது இந்த அவதூறுகளுக்கு ஆளுநரை தலைமையேற்று நடத்துகிறார். அதுதான் இப்ப கடுமையான நெருக்கடி. அது ஆகவே மிக கடுமையான கண்டனத்துக்குரிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியில் அவதூறை பரப்புகிற ஆளுநர் மீது சட்ட ரீதியா உச்சநீதிமன்றத்தில் இது முறையிடணும். நம்ம ஜனாதிபதி, பிரதம அமைச்சர்கிட்ட நம்முடைய தமிழ்நாடு அரசு முறைப்படி எழுத்துப்பூர்வமாக முறையிடணும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இதற்கு எதிராக, ஆளுநருக்கு எதிராக மீண்டும் ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டுட்டு வரணும் இந்த கூட்டத்தொடரிலேன்னு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நாட்டு மக்கள் ஆளுநருடைய இந்த தவறான அவதூறுகளுக்கு இரையாகிவிடக்கூடாது. தமிழ்நாடு அரசு முறைப்படி மரபுகளின்படி தமிழ்தாய் வாழ்த்தும் நீங்கள் தேசிய கீதத்தையும் நம்ம எப்போ அவமதித்தோம்? தமிழ்நாட்டு மக்களை விட இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியும்? யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையும் தேசிய கீதத்தை, நாட்டு பண்ணை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம். அதுல இருந்து ஆளுநர் வந்து நமக்கு வகுப்படுத்த வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் தான் நீங்கள் இத்தனை வீரபாண்டி கட்டபொம்மனாக இருந்தாலும், வேலுநாச்சியாராக இருந்தாலும், நீங்கள் பல்வேறு வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருந்தாலும், முத்துராமலிங்க தேவரையாக இருந்தாலும்,
பல்லாயிரக்கணக்கான பேர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவிலிருந்து 10 ஆண்டுகள் சிறையில் இருந்து குடும்பத்தை இழந்து பெற்று தந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை ஜனநாயகத்தின் ஆட்சி நடைபெறுகிற பொழுது சுதந்திரத்திற்காக போராடாத ஆளுநர் ரவியினுடைய அரசியல் வாரிசுகள், அந்த ஆளுநர் ரவி சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டுப்பண் தேசிய கீதத்தை ஆளுநர் ரவி விட 1000 மடங்கு தமிழர்கள் நாம் ஏற்கிறோம், நாட்டையும் நேசிக்கிறோம் நம்ம. ஓகே ஓகே. இளங்கோவன் ராஜசேகர் சார், இந்த வார்த்தை கவர்னர் மாளிகையினுடைய அபிஷியல் கணக்கு பயன்படுத்தி இருப்பது அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் இப்படி பயன்படுத்துறது கிடையாது. அதனால இதை திரும்பவும் உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது இவர் கடைசியா கோட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு பேரவையில் நடந்த முழுமையான காட்சிகள் வெளியாகல, அது தணிக்கை செய்யப்பட்டது தான் வெளியாகி இருக்கு. முழுமையா போடக்கூடாது அப்படின்ட்டு சபாநாயகரும் அவரும் உத்தரவு போட்டாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டிருக்குது. இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இதுதான் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த வார்த்தையில மேல கோட் பண்ணியிருக்காரு. சார், இந்த மாதிரி சபாநாயகர் உத்தரவு போடுவது இதற்கு முன்பாக நடந்திருக்குதா, இல்ல இது முதல் முறையா சார்? இல்ல இது அடிக்கடி நடக்கும். பத்திரிகையாளர்களுக்கு கவர் பண்றவங்களுக்கு தெரியும். சில விஷயங்களை எழுதக்கூடாதுன்னு சபாநாயகர் அதை இம்பெஞ்ச் பண்ணிடுவாரு. அந்த அவை குறிப்பில இருந்து நீக்கிடுவாங்க. அதை நம்ம எழுதக்கூடாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுதான் அந்த வானளாவிய அதிகாரம் சொல்லி அதேதான் அந்த இன்சிடென்ட். சோ இது ஒரு மரபு சார்ந்த ஒரு விஷயம் தான். இவர் எப்படி அது அவங்களுக்கு இவருக்கு நான் என்ன கேக்குறேன், இது ஒரு அரசியல் கட்சி அதிமுகவின் எடப்பாடியார் சொல்லியிருந்தா நான் யோசிச்சிருப்பேன். ஒரு கவர்னருக்கு இதுல என்ன வேலைன்றேன்? அவர் தான் வெளியே போயிட்டாரு, படிக்கல. ஓகே. இன் வாட் வே ஹி இஸ் ரிலேட்டட் டு தட்? பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி எல்லாம் இவர் பேசணும்னா ரொம்ப ஒரு மாதிரி நகைப்புக்கு இட உள்ளதா இருக்குது. இன்னொன்னு, இப்ப நம்ம எல்லாரும் பல இதுல இந்த மாதிரி மரபு சார்ந்து நம்ம இருக்கணும், கவர்னரை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. 1994 தனியரசு சாருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் சேடப்பட்டி முத்தையா அவர்கள் சபாநாயகர், சென்னாரெட்டி வாஸ் த கவர்னர். ஜெயலலிதாவோட அவங்க மேடம் ஜெயலலிதாவோட கவர்மெண்ட்ல இதே நியூ இயர் செஷன், அசம்பிளி செஷன்ல கவர்னர் சென்னாரெட்டி இல்லாம தான் உரை வாசிக்கப்பட்டது. ஓகே. தயவு செய்து நண்பர் எல்லாரும், மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு மரபு சார்ந்த ஒரு விஷயம் தான். இவர் அதை சொல்ல முடியாம இந்த பொய்கள் அதை கட்டமைக்கிறாரு. எப்படின்னா, ஒரு சட்டசபை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட ஒரு சட்டசபையில தேசிய கீதம் இசைக்கப்படவில்லைன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. அது இசைக்கப்படவில்லைன்றது இவருக்கு எப்படி தெரியும்? சரி, இப்ப இந்த கட்டு பண்ணி எல்லாம் இது பண்ணாங்கன்றதெல்லாம் எடுத்து இவருக்கு கொடுக்க வேண்டியதானே? இவர் ஒரு அரசியல் அண்ணாமலை செய்ய வேண்டிய அரசியலை இவர் செய்யறதுதான் இங்க பாஜக ப்ராப்ளமே தமிழ்நாட்டுல. ஓகே. அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவர் செய்யறாரு. அவர் ஓரளவுக்கு நல்லதா செஞ்சாருன்னா இதை கெடுத்து விட்டுறாரு அவர், என்னைய பொறுத்த மட்டும். ஓகே. பல நேரங்கள்ல இப்படித்தான் நடக்குது. ஓகே ஓகே. ஆகையா சென்னாரெட்டிக்கும் அவங்க ஜெயலலிதாவுக்கும் இருக்கிற அந்த சண்டைன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னென்ன நடந்துச்சு, யார் யாரு அதுல கவர்னர் எப்படி போனாரு, அவர் மேல என்ன எப்படி அவரை தாக்குதல் நடத்தப்பட்டதுலாம் தெரியாதா? ஓகே. அதாவது நம்ம சில விஷயங்கள்ல சொல்லணும்னா, நான் இங்க எதுவுமே நடக்கலன்றதுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி நடக்கக்கூடாது. இது ஒரு சுமூகமாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் படி, கான்ஸ்டிடியூஷனோட மேண்டேட் படி, மரபுகள் படி தான் இது நடக்கணும்ன்றது தான் எல்லாருடைய ஆர்வமும். ஓகே. ஆனா வரம்புகள் மீறக்கூடாது. ஓகே ஓகே. வரம்புகள் மீறும் போதுதான் ஜனநாயகத்துல படுதோல்விக்கு நம்ம நோக்கி செல்றோம். ஓகே. அது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் இவ்வளவு அன்கான்ஸ்டிடியூஷனல் நடந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே ஓகே. பேசலாம் சார், பேசலாம்.